அருண் சொல்லு வித்யா. போலீஸ் வந்து சிறை கைதி கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவரை வந்து தப்பிக்க வச்சிருக்காங்க. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த கோயம்புத்தூர்ல நடந்துச்சு அதானே? அதேதான். தெரியும், அது கேள்விப்பட்டேன், ஆனா ஃபுல் டீடைல் தெரியாது. அதை பத்தி நான் ஃபுல்லா சொல்லவா? ஆந்திராவை சேர்ந்தவர் பிமுடு அஜித் குமார். இவரோட வயசு 29. இவரோட வேலையே மோசடி பண்றதுதான். ஆந்திரால நிறைய மோசடி பண்ணிருக்காரு. அங்க கையும் கழுவுமா சிக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆந்திரா ஜெயில இருந்து தப்பிச்சு கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு. இங்கேயும் அவரோட மோசடி வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. என்ன மோசடி பண்ணிருக்காரு? அதாவது இந்த OLXலாம் இருக்கும்ல, அதுல வந்துட்டு ஒரே ஒரு பைக்கை காட்டி நிறைய பேருக்கு சேல் பண்ற மாதிரி பண்ணிருக்காரு. ஓகே, அவங்ககிட்ட பைக் டெலிவரி பண்ணனும்ல, பண்ணல, டெலிவரி பண்ணல, அமௌண்ட் மட்டும் வாங்கியிருக்காரு. இதனால அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீசார் வந்து அதை விசாரணை செஞ்சுட்டு அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. அவர் வந்து கோவை மத்திய சிறையில அடைச்சிட்டாங்க அருண். அவருக்கு வந்து சுகர் இருந்திருக்கு. அதனால அவர் கால்ல வந்து ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அது வந்து ரொம்ப நாளாவே வடுவாவே இருந்திருக்கு. அது ஆறாம இருந்திருக்கு. அதனால எனக்கு மருத்துவமனைக்கு நான் போகணும், உடனடியா சிகிச்சை பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த கைதி வந்து போலீசாரிடம் கேட்டிருக்காங்க. உடனே போலீசாரும் வந்து ஓகே கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க கோவையில இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு. பொதுவா அரசு மருத்துவமனையில எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஜெயில இருந்து ஒரு சிறை கைதி வராங்க அப்படின்னா அவங்களுக்குனே தனியா ஒரு வார்டு இருக்குமா, சிறை வார்டு அப்படின்ட்டு. அந்த வார்டுல தான் பிமுடு அஜித் குமாரையும் போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. சிகிச்சை எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. அவர் கூட ஒரு போலீசாரும் இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் அவர் நான் பாத்ரூம் போகணும்னு சொல்லி அந்த போலீசார்ட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் ஓகே போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிருச்சு, அவர் வெளியே வரவே இல்லை. இவருக்கு டவுட் ஆயிருச்சு. உடனே கதவை தட்டி பார்த்திருக்காரு. அப்பவும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. உடனே கதவை உடைச்சிட்டு போய் பார்த்திருக்காரு. அந்த மருத்துவமனையில இருந்த ஒரு ஜன்னல் வழியா அவர் வந்து தப்பிச்சு வெளியே போயிருக்காரு. ஓ, அந்த அஜித் குமார் வந்து தப்பிச்சு போயிட்டாரு. உள்ள இல்ல. இத பார்த்த உடனே போலீஸ்க்கு செம்ம ஷாக்கு. உடனே மேலதிகாரிக்கெல்லாம் தகவல் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி காணும்னு சொன்ன உடனே அவங்களும் வலவீசி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா அவரை வந்து சேலம்ல மடக்கி பிடிச்சிடுறாங்க. அவர் ஒரு கால் டாக்ஸில போயிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட தீவிரமா விசாரணை செய்யும் போதுதான் நிறைய விஷயம் எல்லாம் வெளியில வருது. என்னன்னா அவரு தானா தப்பிக்கல. இவர் தப்பிக்கிறதுக்கு உடந்தையா ஒரு போலீஸ் அதிகாரி இருந்திருக்காரு. அதுவும் 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அவர் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. ஓ, யார் அந்த போலீஸ் அதிகாரி? எப்படி இந்த எஸ்கேப் பிளான் நடந்துச்சு? பிமுடு அஜித் குமார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கு உதவியா இருந்தது வந்து ஆயுதப்படை காவலர் ஷேக் முகமது ரோசன் அப்படின்றவர் தான். இவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்திருக்காரு. அப்பதான் 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவர் இந்த மாதிரி நான் தப்பிச்சு போகணும் அப்படின்னு அஜித் குமார் வந்து அந்த போலீஸ்கார்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே இவங்களும் ஓகே நானும் அந்த பிளான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸா வந்து இவர் 20,000 ரூபாய் ஜிபேல அனுப்பியிருக்காரு. லஞ்சம் கொடுத்திருக்காரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எப்படின்னா இவரோட ஃப்ரெண்டு, அதாவது இந்த போலீஸ் இருப்பாங்கல்ல, அவரோட ஃப்ரெண்டு மூலியமா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேற ஒரு ட்ரெஸ், அதுக்கப்புறம் கால் டாக்ஸி வர வைக்கிறது எல்லாமே இந்த போலீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஷேக் முகமது தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு. இவங்க பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு. கரெக்டா இவர் தப்பிச்சு கீழே போன உடனே கால் டாக்ஸி ரெடியா வந்திருக்கு. உடனே அந்த டாக்ஸில ஏறி இவர் தப்பிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் இப்போ இந்த விசாரணையில இந்த விஷயம் எல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா போலீசார் வந்து அந்த காவலர் ஷேக் முகமது, அப்புறம் கால் டாக்ஸி ஓட்டுநர்ல விஜயகுமார் அவரு, அப்புறம் இந்த குற்றவாளி பிமுடு அஜித் குமார், இவங்க 3 பேரையுமே வந்து போலீசார் வந்து கைது செஞ்சு சிறையில வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு டியூட்டில இருந்த 2 காவலர்களை வந்து பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. அதாவது போலீஸே இப்படி லஞ்சம் வாங்கிட்டு, அதுவும் வெறும் 20,000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு சிறை கைதியை அங்கேருந்து பக்காவாக பிளான் போட்டு தப்பிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்கணும். ஆனாலும் நல்ல வேலையாக போலீஸ் வந்து அவங்கள விடாமல் துரத்தி பிடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் பெரிய விஷயம்தான். ஓகே மக்களே, இத்தோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் மாதிரி டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் வித்யா குமார்.